வணக்கம் நேயர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 3ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியாகவும் அவர் வந்து அது 3ல் இருக்கும். அதிகமான ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பின்னாடி ஏதாச்சும் யாராவது ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களே கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் போகிறாருங்க. ஸோ 10ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். கடன் கேட்டு எடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராடத்தில் வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பூராடணும் போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 10லிருந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் இதெல்லாம் இருக்கவங்கள வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது குருவுடைய சாரத்தில் குரு இப்போ வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றிகள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமயத்தில் வந்து குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடியும் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து தாயார் சார்ந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3, 8 போது நிறைய எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 12ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதனமும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி மேஷ லக்னமாகிறது குரு தசாபுத்தினும் குரு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் தேதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் சார்ந்தவர்களுக்கும் சரி, நல்ல வெளி மாநிலங்களுக்கும் நல்ல பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினும் நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை செய்வர்களுக்கும் சின்ன நெருக்கடிகள், நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்தோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தினும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், மற்றபடி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். அதாவது ஓம் வச்சோன்னா இறைவன் உள்ளே வரணும். ஸோ
ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஏற்றங்கள். அதுக்கப்புறம் புதன்கிழமை வாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா 11 வரும்போது கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்கும்போது அது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து எழுத்தாளர்கள், நல்ல ஒரு கவிஞர்கள், கொஞ்சம் கற்பனை வளமுள்ள ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். முக்கியமான காரியங்கள் ஏதாச்சும் போகிறீங்கன்னா உப்பு மற்றும் சர்க்கரை ஒரு தண்ணியில் கலந்து அது குடிச்சிட்டு போங்க. சந்திராஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி. ஒரு கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்கும்போது 9 இருக்கார். ஸோ 9 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதனுக்கு அப்புறம் 11 வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ கலைஞர்களுக்கு வந்து பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெரிய அளவில் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2 இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை சின்ன பிடிவாதங்களால் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில். ஸோ கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 10 இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும்போது பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் தான் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி குறியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சம்பந்தமான விஷயம் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்க. 12ஆம் அதிபதி 2 இருக்கும்போது தேவையில்லாத சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலங்கள். ரிஷப லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கார். ஸோ 9 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது வந்து சிறப்பான ஒரு ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயங்களாக இருக்குங்க. அதே ஒரு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும்போது சந்திராஷ்டம காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 3 இருந்து அது வந்து 7-2க்கு வந்துடுறார். ஸோ அது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னிறுத்தி அதுக்கான செலவுகள் கொஞ்சம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 11 பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும். இந்த மூத்த சகோதர நண்பர்கள் கொண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தந்தை சார்ந்த வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அஷ்டமாதிபதியுடைய காலகட்டத்தில் வந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 2-5ஆம் அதிபதி. ஸோ 2-5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 5 இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கலைஞர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு டவுட்ஸ் வரும்.
சின்ன சின்ன மனசலனங்கள் வருவதற்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தின சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லிருந்து 11 வரார். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக நல்ல லாபகரமான விஷயங்களாக இருக்குங்க. மிதுனராசி. மிதுனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 4ஆம் அதிபதியான புதன். 1 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன தலைவலிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வாரத்தின் முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா புதன் வியாழனில் மட்டும் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது மேலதிகாரிகள் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் தலைவலிகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும். அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப எமோஷனாக கத்துற மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இதுவும் கடந்து போகன்ட்டு இருந்துருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி புதனும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிலபுலங்கள் வண்டி வாகனங்கள் தாயார் சம்பந்தமான உறவுகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நிறைய வாய் சண்டைகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து இப்போ 10க்கு போகிறாருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பெரிய வளர்ச்சிகள் பெரிய தொழில் வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருந்த 10க்கு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒரு சேலஞ்சஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் வந்து நமக்கு ஒரு சின்ன மனசலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏதாவது வந்து ஒரு எக்ஸீடாக வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய லெவலில் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ண மாதிரி குடும்பம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் மனசலனங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி சனி 9ல் இருக்குது. தந்தை சார்ந்த உறவுகளாக நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 9லே ஆட்சி பலமோடு இருக்கும்போது தந்தை நல்லா இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியாக வரும்போது சின்ன மனசலனங்கள் மனப்புலம்பல்களை கொடுக்கும். அது வந்து அது போகிறது குருடைய சார்ந்து இருக்கும்போது நம்ம நினச்ச வேகத்துக்கு விஷயம் நடக்கலங்கும் போது ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு எமோஷனான முடிவுகளை எல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வெளிநாடோ வெளி மாநிலங்களோ வெளியூரில் இருக்கவங்களோ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியாகவும் குரு வந்து அது பண்ணிடணும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விரயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் 2லேருந்து இப்போ ராசிக்கே வந்துட்டார். அதனால் வந்து நல்ல லாபங்கள் நண்பர்களோடு குதூகலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னங்க ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வந்து 8ல் இருக்கும்போது மேல் அதிகாரிகள் அப்பா சம்பந்தமான உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களாம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாகிறது சந்திர தசாபத்தினா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வந்து திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன சிக்கல்கள் மன உளைச்சல் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா முக்கியமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோன்னா ஒரு தண்ணியில் வந்து சர்க்கரையும் உப்பும் போட்டு கலக்கிட்டு குடிச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாகிறது செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தால் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாகிறது ராகு தேசாபதி. ராகு வந்து 10ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் தொழில் ரீதியான விஷயம் நிறைய ட்ராவல் நிறைய அலைச்சல் பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க. மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 12ல் இருக்காருங்க. கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தால் சனி வந்து 8ஆம் அதிபதியாக 9ல் இருக்கும்போது வெளி மாநிலங்களுக்கும் மன உளைச்சல்களும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கும்போது
தாயார் நிலபுலங்கள் சார்ந்த விஷயம், சின்ன சின்ன தலைவலிகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, சின்ன சின்ன கலகங்கள் ஸோ கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நிலபுலங்கள் சம்மந்தமாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து உச்சமாகும் போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கனால தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தொழிலில் வாய்ப்புகள் நிறையா வரும், நிறைய பணம் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் அதில் இருக்க வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாரத்தின் இறுதியில் வந்து வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த டைமில் மட்டும் ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறீங்கன்னா ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு அந்த கரைசல் தண்ணி வந்து குடிச்சுங்க. வயிற்றில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா முக்கியமான வேலை போகும்போது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாது. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன், 2ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் அது வந்து 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல வெற்றங்கள், கொஞ்சம் வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 8லேருந்து இப்போ 9க்கு போகிறனால சிறப்பான பலன்கள். சிறப்பான பலன் போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணுவீங்க. ஸோ பட் தான் லாபம் இருக்கும், நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10 தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா குருவோடைய ஸ்டார்ட்டை போய் குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து பார்க்கும்போது செவ்வாயாக இருக்கும்போது ரிவர்ஸில் போகும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்களால் வந்து சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், வியாபாரத்தில் வந்து சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் நல்ல லாபங்கள் இருக்கும்னா திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் கவலைப்படுற மாதிரிங்கள நமக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து நல்லா கை கொடுத்து யாராச்சும் வந்து திடீர் ஒரு அதிர்ஷ்டங்களோ திடீர் பெரிய லாபங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல், சுப நிகழ்ச்சிக்கான அலைச்சலை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 2ஆம் அதிபதியாக 7 இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன். வெள்ளி சனியில் மட்டும் 8ல் வந்து அது கும்பத்தில் போகின்ற காலகட்டத்தில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போகிறீங்கன்னா உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு அந்த கரைசல் தண்ணியை குடிச்சிட்டு போங்க. அப்போ சந்திராஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகளை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ 5, 10ஆம் அதிபதியாக இருந்து குழந்தைகளுக்காகவும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். பட் ஆனால் லாபகரமாக முடிவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்க ராகு வந்து சனியுடைய சார்த்தம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளியூரில் இருக்கணும். சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க. கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபதி வந்து குரு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு வெளியூரில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நல்லா வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. பட் குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கும் அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக வந்து சனி தசாபதி. சனி வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து 8ல் உள்ள கிரகம் 11ஆம் அதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகமாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் கடக லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். மற்றபடி லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
கடகலக்கணமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலக்கணமாக இருந்து கேது தசாபதி. கேது 3ல் இருக்காங்க. ஸோ 3ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வீட்டிலலாம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8லேருந்து ஒரு 9ல் இருக்கும்பொழுது நிறைய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு வருமானங்கள், தந்தை சார்ந்த சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து தாயார் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதாவது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல காசு ரொட்டேஷன், நல்ல ஒரு வருமானங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ரொட்டேஷன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ல் போகிறார். ஸோ 8ல் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மாமியார் சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்களே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து அந்த 3-8னாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்காங்க. 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான, திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் இருக்கும். பட் இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்தால் கொஞ்சம் அந்த 8ங்கிற இடம் வரனால வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களும் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கு, தாயார் சம்பந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாத்தா மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம பேசும்போது பழகும்போது வேற்று மதத்தினர், வேறு ஜாதியினர்ட்டெல்லாம் பேசுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபதினா குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து சின்ன சின்ன பிடிவாதங்களோடு இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. சிம்ம லக்னமாக சனி தசாவது. சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து அது வந்து 6ஆம் அதிபதியுடைய இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அகலக்கால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோங்கிற ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்க தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் தொழில் வந்து ஓவர் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது ஏதாச்சும் லாக் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமானது சனி தசாவது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தினா 2/11ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றுங்க, நல்ல லாபம், நல்ல ரொட்டேஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக வந்து கேது தசாவது 2ல் வந்து கேது இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதனால் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து வழக்குகள் ஏதாச்சும் டீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த வழக்குகள் எதுக்கு சொல்கிறோம்னா அது கேது வந்து சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8க்கு போகிறார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் போகும்போது பிரயாணத்தில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னால ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இறைவன் வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. அதீதமான ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், அதுக்கான நிறைய பிரயாணங்கள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் குருடைய சார்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடோ வெளியூரோ பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நிறைய வெளியூர், வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் உடம்பு முடியாமல் அம்மாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னும் போது வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய வேலை ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்குங்க, ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றுலா, வெளி ஸ்தலங்களுக்கு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை. தேவையில்லாத அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7க்கு வரார். ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து பெருத்த லாபங்கள் செவ்வாய் புதனுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராகவே இருக்குங்க. 10ஆம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துடுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். கன்னி லக்னமாகிறது சூரிய தசாபதி. அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய குழந்தைகளாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும், கலைஞர்களுக்கு வந்து நிறைய பிரயாணம், வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்றபடி கன்னி லக்னமாகிறது சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்களில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்கள் நல்ல பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் 10ல் இருக்காருங்க. 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கவனம் தேவை. அதீதமான டென்ஷன் தொழிலில் இருக்கும். மாமியார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனியோடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து சின்ன புகைச்சல்கள், சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்பா போய் பார்க்குறது, கணவன் மனைவி வந்து உங்கள் அப்பா தள்ளி இருக்காருன்னா அவரை போய் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பலுக்கள் சில பேருக்கு வந்து வேலையில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குங்க, ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது நல்லது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபதி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்து வெடுக்கு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது, சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் வந்து நல்ல உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கான பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயமானது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து உச்சமாகும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாச்சும் வியாதிகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம், கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஸோ தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத சந்தேகங்களால் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும். அதனால் வேலையோ கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தாயாருடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் நம்மளை எமோஷனலாக ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். தேவையில்லை நம்மளே வந்து சில இடங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கும். ஸோ அந்த பிடிவாதங்கள்லாம் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு எமோஷனில் எதாவது பிடிவாதமாக எதாவது பேச போய் அதை நிறையா போட்டு கொடுத்துருவானுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தாயார் மற்றும் தந்தையார் நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சந்திரன். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளும், சொத்துக்கள் விற்பனை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள், தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பிரயாணம் பண்ணும், நல்ல சிறு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், ஒரு பழைய சொத்தை வைத்து புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குங்க. ஸோ 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காங்க. ஸோ 6ல் உள்ள ராகு உங்களுக்கு குருடைய சார்ந்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் போகிற கிரகம் வந்து நம்மளை எவனா போட்டு கொடுப்பான், நம்மளை வந்து வேவு பார்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. துலா லக்னமாக வந்து குரு தசாபதினா குரு வந்து 8ல் இருக்கார். 8லேருந்து வக்கரமாக இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மாமியார் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து 6ஆம் அதிபதி வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கு தெரியாமல் ஸ்பை வைக்கிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி நடக்கிறவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது சனியோட விஷயங்கள் 5ல் இருக்காங்க. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தாயாருடைய வளர்ச்சி, தாயார் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எந்த வித கவனம் இல்லை. பட் இருந்தாலும் அதுவும் குருடைய சார்ந்தில் இருக்கும்போது சில நேரங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தேவையா, ஒரு செலவு பண்ணுறது முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து யோசித்து செலவு பண்ணுறது, யோசித்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக வரார். ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான, 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அதாவது வந்து ஒரு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியின் போதே
ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது சிறப்பான யோகம், நல்ல யோகங்களை தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தந்தை தாயாரனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 12ல் இருந்த சூரியன் தசாபுத்தி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து உச்சமாக வந்து வேலையில் நிறைய போற்றி நிறைய பெரிய வளர்ச்சி கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கடன் வண்டி ரோகங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது வேலையிலையும் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. சும்மா புகுந்து பேசுகிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டுற போகிறானுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிடிவாதத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ அதனால் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போது கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சின்னதாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, கலைஞர்களுக்கு வந்து பெருத்த ஒரு வளர்ச்சி, பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஏன்னா உச்சமாக கிரகம் தொழிலுக்கு 8ஆக வரும்போது அது ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். யாருக்காட்டே வந்து ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா ஏதாச்சும் நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3 8 தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒரு தேவையான எமோஷன்ஸு, சில நேரத்தில் வந்து தேவையில்லாத சந்தேகங்களால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனாலும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, தொழில் ரீதியான விஷயம் கடன் கேட்டுச்சுன்னா கிடைக்கிறதுக்கான இப்போ நல்ல ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லாயிருக்கு. அது வந்து சிறப்பான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நண்பர்களோட சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா 3 8ன்னும் போதே யார் எதுக்காக கூப்பிட்டு போகிறேன் என்ன இதுன்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து என்னங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடந்து 10ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணம் மண்டமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 2லும் நல்ல விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் ரீதியான விஷயங்கள், கடன் ஏதாச்சும் வாங்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தின் ராகு வந்து 5ல் இருந்து அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு சனியோட சாத்திர போகும்போது குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துரும். நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதுவும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக சனி தசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிங்க. பழைய சொத்துக்கள் விற்பனை, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் அதிபதியாக அந்த 3 தேவையில்லாத இல்யூஷன் சொல்லுவோம், தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்க நல்லாயிருக்கும். இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப. ஏன்னா வந்து டாக்குமெண்ட்டு ஏதாச்சும் கையெழுத்து போடுறீங்கன்னா கூட 1க்கு 4 வாட்டி வந்து படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஏன்னா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது 11லிருந்து அது சூரியனுடைய சார்பு சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள், பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தாங்க. ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் உச்சமாக வரார். கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழிலில் வந்து மட்டும் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல வளர்ச்சி கிடைக்கணும், ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி ஆஃப் தி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ல் இருக்கும்போது 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3, 6 வேலை விஷயங்களை நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருந்தால் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய வீடு பேரில் ஒரு லோனோ ஒரு பராமரிப்பு வேலைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து சில பேர் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் உச்சமாகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு சொத்துக்கள் வந்து ஒரு வில்லங்கமோ ஒரு பிரச்சனையோ இருக்குன்னா அதெல்லாம் இப்போ பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து நான் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள், ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதில் நல்ல வளர்ச்சி தான். சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ண வரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்குறாருங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து ஏதாச்சும் சொத்துக்களோ இல்லை அம்மா பேரில் இருக்கிற ஒரு பணமோ ஏதோ வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி, பிரயாணங்களில் நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாவும், சந்திரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தினா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும் குழந்தைகளுடைய குழந்தைகளோட விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும். அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பூமி ஏதாச்சும் வந்து சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோடக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. குரு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்துக்கள் வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் கணவன் மனைவிக்கு மட்டும் நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த வருமானம் இருக்கணும், வருமானம்லாம் ஒன்றும் குறைவு இருக்காது. நல்ல ஒரு பிரயாணங்கள் இருக்கும். வேலையில் இருக்கும்போது நிறைய வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து
புதன் தசாபுத்தின்றும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாவு கேது 10ல் இருந்தது சூரியனுடைய சாரத்திலேருந்து 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாவு சுக்கிரன் 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் ஒரு ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கார். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி குடும்பத்துக்கு தேவையான பணம் முதலாமே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் அது குரு வந்து கொஞ்சம் வக்ரகதியில் போகும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள்லேயே தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற விஷயங்களே இருக்கும். வர வருமானமும் கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு வரும்போது 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல வெற்றிகள் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து உச்சமாறாருங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றி கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ் ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்கள வந்து பெரிய லாபங்களை பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதனால் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உடல் ரீதியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு உடம்புக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் உடம்பு மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் திங்கள் செவ்வாயில் சின்னதாக எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது யாராச்சும் ரொம்ப வழக்கு பண்ணுறதுக்காக நம்ம கூட்டம் வரும். அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பாசஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை நீங்களே பாஸாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இந்த உயர் அதிகாரி இல்லாட்டி அரசியல்வாதி அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்பா கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புக்காக நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாக 3ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி அதாவது தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள் பண்ணி பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அந்த முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகளோட விஷயங்கள்லாம் கூட ஒரு பெரிய வெற்றி அடைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கூட வேலையில் வந்து ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லது. பட் வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் டூர் போகலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி வந்து சூரியன் 8ஆம் அதிபதி ராசியிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்களை நம்ம வந்து அண்டாமல் இருக்கும். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் மகர லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து பண்ணிடணும். சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக முதல் 2 நாட்கள் நிறைய செலவு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்கள் நல்ல சந்தோஷங்களும் குதூகலமும் இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி 4, 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் மற்றபடி ஒரு லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருந்து சனியுடைய சாதனமும் தேவையில்லாத சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் குரு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் பிடிப்பாங்க. கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வேலை செய்கிறவங்க நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லையோங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் எல்லாமே வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் வந்து புட்டு கொடுத்து போக எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாக்கு உண்மை நல்ல ஒரு கமாண்டிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக வந்து புதன் தசாபதி 6, 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும். சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணமான விஷயம் இருக்கும். தந்தையாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
மகர லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தந்தையாரோட சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான கொஞ்சம் கேப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா அப்பா கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து மகர லக்னம் வந்து சுக்கிர திசாபதி சுக்கிரன் 5, 10ஆம் தேதி 3ல் உச்சமாகும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப பெரிய ஒரு வருமானம் பெரிய ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட விஷயங்களும் வந்து ஒரு வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும். சும்மா சோம்பேறித்தனம் நிறைய இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதுவும் நட்சத்திராதிபதி வக்கரமாக போகும்போது போஸ்ட்பான் பண்ணிட்டு போகணும், அப்புறம் வந்து போஸ்ட்பான் பண்ணாதீங்க. ஸோ அன்றைய விஷயங்கள் அன்றைய முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஒரு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தாயாருடைய கொஞ்சம் அவங்க வந்து பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் எங்கன்னா டூர் போகலாமா வெளியூர் போகலாமாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்குமே அந்த 3, 9 இதெல்லாம் வந்து 5ல் இருக்கும்போது ஸோ ஆன்மீக சுற்றுலா வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் உச்சமாகும்போது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருது. தாயார் மற்றும் லேண்டு சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து சுக்கிரன் அங்கே உச்சமாகும்போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறது சும்மா குழந்தைகளாக சின்ன மன உளைச்சல் வருது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு பாடுங்க, அவ்வளோதான், என்ன பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும்போது மனைவி கணவன் அவங்க 2 பேர் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க. இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற ஒரு கற்பனையில் நம்ம கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க, எது நடக்கும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். மற்றபடி 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களும் கவனம் தேவை. ஏன்னா 5க்கு 10ங்கிறது 8ஆம் இடமாக வரும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ தொழில் ரீதியான விஷயம் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போது சொத்து சுகங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும், ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நன்மை சூரியன் வந்து பார்த்தா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி வேலை நிமித்தமாக கொஞ்சம் வெளியில் அங்கங்கே இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் 6ஆம் அதிபதி வந்து நல்ல லாபங்களை திங்கள் செவ்வாயில் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வியாழன் கொஞ்சம் செலவு இருந்தும் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனம். அது பசங்களும் வந்து பார்த்தா குழந்தைகளும் கொஞ்சம் நம்மளை எழுத்து வாயடிக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்மகிட்டே எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக ராகு தசாபுத்தி எந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருந்து அவர் வந்து குருவுடைய சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கான விஷயங்கள் அதுக்கான முயற்சிகளும் சிறப்பாக இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது 11ஆம் தேதி 4ல் இருக்கும்போது நல்ல வெற்றிகள் புதிய வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் வந்து நடக்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்தா கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் தேதி ராசியிலும் நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம்னு வச்சுப்போமே. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து 8ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு மன சங்கடங்களை நீங்களே வர வச்சுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து
கேது தசாபதி. கேது வந்து 8ல் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஏன்னா வந்து அது சூரியனுடைய சாரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுது. அவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேச, இவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறதை நிப்பாட்டிங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ நீங்கள் உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ரொம்ப நல்லது. மற்றபடி கும்பலக்கணம் அது சுக்கிர தசாவை சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது அவர் வந்து 4 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்களில் நிறைய வருமானங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஸோ அதனால் வந்து ஒரு வருமானங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், வண்டி வாங்கி விற்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து 10ஆம் தேதி 3 புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு மற்றும் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலன்கள், சொத்து சோகங்கள் எதாவது வாங்கலாமா, அப்பா அம்மா கிட்டேருந்து ஏதாவது சொத்து வருமாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் சில நேரங்கள் வந்து ஏதாவது சொத்து வித்துலாமாங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக வருங்க. ஸோ அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க. எது ப்ராஃபிட்லுங்கிறது வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே உச்சமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், புதுசாக நான் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டு நான் பண்ண போகிறேன்னு சொன்னிங்கன்னா அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா உச்சம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா ராசியில் அது 3 8ஆம் அதிபதி வரும்போது தேவையில்லாத ஒரு கலக்கங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத சந்தேகங்கள், அப்புறம் இது இடம் மாறினா எனக்கு பெருசாக வந்துடும், பெருசாக காசு வந்துடும், ஆசை காட்டி மோசம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த ஒரு மாதம் வந்து புதிய டெசிஷன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கிறோம் கண்டிப்பாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கணவன் மனைவரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலேயே உச்சம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத ஒரு புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பரபரப்பாக வந்து ஒரு பேராசையில் பண்ணி அதனால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு, அதனால் தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னா இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடும் ஒரு பயம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுக்கான, வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து நான் அதுக்கான எக்ஸ்பேன்ஷனுக்காக நம்ம வந்து கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதுக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு வீண் செலவு எதுன்றதை வந்து நம்மளே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்க. ஸோ இதுக்கு மேல் பார்க்க போகிறது தசாபதி பாருங்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து 6ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக. பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து ராகு வந்து ராசியிலே இருந்து அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய என்ன தான் பெரிய முயற்சி எடுத்தாலும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும், நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக குரு தேசாவது 10ஆம் அதிபதி 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள், புதிய தொழில் சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் 4 7ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது 7 இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் எமோட்டாக மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு பேசிக்கிறது, சண்டை போடுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. எதுக்கு சண்டை போடுறோன்னு முதல்ல வந்து யோசிங்க. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை வேறு ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறதுன்ற மாதிரி விஷயங்களை விட்டுட்டு சண்டை போடுறதுனால என்ன லாபம் வருதுன்னு பாருங்கள். கோவப்படுறதுலேயும் வந்து ஒரு லாபம் இருக்கான்னு பாருங்கள். அது சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஐட்டத்துக்கெலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அது முதல்ல யோசிச்சுக்கோங்க.
ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதாவது மீன லக்னமாக இருந்து அந்த சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் வந்து 3 8ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது உச்சமாகுது. பட் உச்சமாகிறது வந்து பார்த்திங்கன்னா அது 3 8ஆம் அதிபதி தேவையில்லாத சந்தேகங்கள், புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நான் பண்ண போகிறேன், அங்கே கூப்பிட்றாங்க அங்கே கூப்பிட்றாங்க, அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன், ஏதாச்சும் பண்ணிவிட்டு அவர் மாட்டிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதம் வந்து எந்தவித ஒரு புதிய விஷயத்துலையும் இறங்காமல் இருக்கிறது. பெண்கள் விஷயங்கள் ஆண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னமோ கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வளைஞ்சிங்கன்னா அதில் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற ஒரு மாதமாக தான் இந்த மாதிரி ஒரு மாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடிங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.